இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், மறுபடியும் கர்த்தர் உங்களுக்காய் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். மறுபடியும் உங்கள் தடை மாறப்போகிறது. மறுபடியும் ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க லைஃப்ல வரப்போகுது. இதை டீட்டெயிலாக கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காய் காரியங்களை திருப்பி கொண்டிருக்கிறவரை இருப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் அந்த வார்த்தையை யார் யார் கேட்க வேண்டும் என்று நீங்க திட்டம் பண்ணியிருக்கிறீர்களோ அவர்கள் இதை கேட்கட்டும் அப்பா. கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் நீர் அவர்களுக்காய் செயல்படுவதை உணர்கிற ஒரு தருணமா இது மாறட்டும். உங்களோட கனெக்ட் ஆகிற ஒரு சீசனா இது மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து ஆவியானவரே கம்ப்ளீட்டா பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய சமூகத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். இந்த நாளிலும் ஆகாய் 2வது அதிகாரம் 5வது வசனத்தின் மூலமா கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உடைந்து போயிருக்கிறீங்களா? எப்படி இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியில வருவேன்? யார் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்காய் உதவி செய்கிற ஒரு மகா பெரிய தேவன் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் மறுபடியும் உன் லைஃப்ல ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். நான் ஆல்ரெடி உன் வாழ்க்கையில ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், அதை ஞாபகத்துல வை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். இது யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, யூத ஜனத்திற்கு சொல்லப்பட்டது. எருசலேம் தேவாலயத்தை கட்டும்படியா வந்த யூத ஜனங்கள் கோரேஸோட பீரியட்ல எஸ்ரா புக்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர் கொஞ்சம் பேர் வர்றாங்க. அவர்கள் யூதாவில எருசலேம் தேவாலயத்தை கட்ட தொடங்குறாங்க. கட்ட தொடங்கி காரியங்கள் போயிட்டே இருக்கும்போது எப்பவுமே கர்த்தருடைய காரியம் ஒரு சரியான பாதையில போகும்போது எதிர்ப்புகள் வருவது சாதாரண காரியங்கள் இல்ல. எதிர்ப்பு வருதுனாலே நீங்க சரியான பாதையில போறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ எதிர்ப்புகள் எழும்புகிறது. இவர்கள் அப்போ எருசலேம் தேவாலயம் கட்டுகிறதே எதிராளிகள் தடை பண்றாங்க. இவங்களும் பயந்து அதை நிறுத்திடுறாங்க. எஸ்ரா 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அநேக வருடங்களா அதாவது அப்படியே தடை பண்ணப்பட்டிருக்கிறது. கெட்ட வந்தவங்க, எருசலேம் தேவாலயத்தை கெட்ட வந்தவங்க இப்ப பயந்து போய் அதை கெட்டாம இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் ஜனங்களை திடப்படுத்துகிறார். ஒரு விசுவாச வார்த்தையை கொடுக்கிறார். நீங்க சூழ்நிலையை பார்த்து பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற இந்த ஜனங்களை பார்த்து பயப்பட தேவையில்லை. நான் உனக்கு என்ன சொல்லி இதை கட்டும்படி அங்க அழைச்சிட்டு வந்தனோ அதை செய்யறதுதான் உங்க வேலை, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். இப்ப ஆகாய் தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஆனாலும் செருபாபேலே, இதை கட்டுறதுக்கு தலைமையா இருக்கிற அந்த செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார், நீ திடன் கொள் என்று கட்ட சொல்கிறார். யோசாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசிரியர், ரிலிஜியஸ் லீடர் யோசுவா, அவரை பார்த்தும் இதை கட்டுகிறதுக்கு இந்த கட்டுமானங்களுக்கு தலைமையா இருக்கிற தலைவனையும் ஒரு ரிலிஜியஸ் லீடரான யோசுவாவையும் பார்த்து கத்து சொல்ற, நீ திடன் கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கட்ட சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கட்ட சொல்லு. அதை சொல்லிட்டு தான் அடுத்தது ஆகாய் தீர்க்கதரிசி சொன்னா 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் முதல்ல வாசித்தேன். நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட போது உங்ககிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே தேவன் தான் நான் உங்ககிட்ட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப என்ன காலகட்டத்துல இந்த வசனம் சொல்லப்பட்டது, தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட போது உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ண அப்படின்னு கர்த்தர் சொன்னார்ல, அது என்ன உடன்படிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாத்ராகமும் 14வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். எப்போ அப்படின்னா, இவங்க செங்கடலுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிக்கிறாங்க. எகிப்துல இருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க, விடுதலை அடைஞ்சாச்சு அப்படின்னு நினைக்கிற நேரம் செங்கடல் முன்னாடி தடையா இருக்குது. இந்த வலது பக்கமும் இடது புறமும் பெரிய மலைகள் இருக்கிறது. ஏறி ஓடி தப்பிக்க முடியாது. முன்னாடி போனா கடல், பின்னாடி பார்வோனின் பெரிய சேனை. இப்படிப்பட்ட ஒரு எல்லாமே லாக் ஆன போல ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற வாக்கு தத்துவம் தான் இது. நீங்க பயப்பட தேவையில்லை. யாத்ராகம் 14:13 சொல்ற, இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதே இல்லை.
அது மட்டும் இல்ல, 14வது வசனம் சொல்லிக்கிறார், யாத்திராகமம் 14:14 சொல்ற, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்க பயப்பட தேவையில்லை, நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன் அப்படின்னு. அப்போ ஒரு முறை கர்த்தர் நம்மளோட ஒரு உடன்படிக்கை செய்துட்டார்னா அவர் மாறுவதில்லை. சூழ்நிலை மாறலாம், பிரச்சனைகள் எழும்பலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனா உடன்படிக்கை செய்த கர்த்தர் மாறாதவர். நாம கூட மாறி போகலாம், ஆனால் அவர் மாறாதவர். அவர் இப்போ அந்த உடன்படிக்கையை ஞாபகப்படுத்த, நான் உங்ககிட்ட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன்ல, நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் தேவாலயம் கெட்ட விடாமல் இருக்கிற தடைகளை பார்த்து பயந்து இருக்கிற ஜனங்களை பார்த்து உற்சாகப்படுத்துற, தொடர்ந்து இந்த வேலை நீங்க செய்யுங்க, இது நான் உங்களை செய்யும்படியா நான் சொன்னது. உலகத்துல இருக்கிற நீ பாக்குற சத்துருக்கள், எதிராக எழும்பியிருக்கிற நபர்கள், எதிராக இருக்கிற சூழ்நிலைகள், இந்த பயமுறுத்தலை பார்த்து நீ பயந்து நிக்க தேவையில்லை, இதை நீ தொடர்ந்து செய் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இதை கேட்டு இவர்கள் தொடர்ந்து செய்வதற்கு முடிவெடுக்கிறாங்க. இதை சொல்லும் போதே ஆண்டவர் சொல்ற, இந்த வசனத்துல முதல்ல சொல்ற, நான் உங்ககிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். அப்புறம் 2வது பாகத்துல சொல்ற, என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே இருக்கிற, நான் சொல்லிட்டு எல்லாம் உங்க கூடயே இருக்கிறேன். வேதத்துல அழகாய் சொல்லிக்கிற, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. யாருங்க ஆவியானவர்? இயேசுவே கர்த்தரே ஆவியானவர் அப்படின்னு லெட்டர்ஸ்ல நம்ம பாக்குறோம். அப்போ இந்த தெய்வம் உன் கூடவே இருக்கிறேன்னா, உன் கூட இருந்தனா விடுதலை உண்டு, தடை மாறும், பிரச்சனை மாறும் அப்படின்னு சொல்றவர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிற, நான் உன் கூட இருக்கிறேன், எதுக்கு பயப்படுறேன்? இதுக்கு முன்னாடி அற்புதங்களை பார்த்தல்ல, அதிசயங்களை பார்த்தாய், சுகத்தை பார்த்தாய், தடைகள் மாறுகிறதை பார்த்தாய், சூழ்நிலைகள் விலகுவதை பார்த்தாய். அதே கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து சொல்லுகிற, இந்த சூழ்நிலை உங்களை விட்டு மாறி போகும், இதுவும் கடந்து போகும், இந்த தடை மாறி போகும், எதிராய் வந்த சத்துருக்கள் வெட்கப்படும்படியாய் காரியங்கள் தலைகீழாய் மாறும் அப்படின்னு இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரம் நீ பயப்பட தேவையில்லை, ஏன்னா ஒரு பெரிய தேவன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், அவர் உடன்படிக்கையில் மாறாதவர், கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிருக்க, நீ பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு பயந்து கொண்டு என்னை பார்த்து இருக்கிற சூழ்நிலை பார்த்து, ஹெல்த் இஷ்யூஸை பார்த்து பயந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து, ஃபினான்ஷியல் கண்டிஷனை பார்த்து, பிஸ்னஸ்ல இருக்கிற நெருக்கடியை பார்த்து, ஊழியத்துல இருக்கிற நெருக்கடியை பார்த்து பயந்து சோர்ந்து போய் என்னை பார்க்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறேன், பயப்படாதே. எதுக்குங்க பயப்படணும்? பயப்படும் பொழுது பிசாசு எப்பவுமே நம்மளை பயமுறுத்த தான் பார்ப்பான். ஏன் அப்படின்னா, பயப்படும் பொழுது நம்மளுடைய உற்சாகம், சந்தோஷம் நம்மள இருந்து எடுபட்டு போயிடும், நமக்குள்ளால ஒரு பெரிய குழப்பம் வந்துவிடும். அதனால்தான் நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். உங்களுக்குன்னு ஒரு பலன் இருக்குங்க, அது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், என்னதான் போராட்டம் வந்தாலும் அவர் என் கூட இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற நிச்சயம் நமக்குள்ளால இருக்கும்போது நமக்கு உள்ளால அந்த மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு பலன் உண்டாகும். மகிழ்ச்சியும் பலனும் நமக்கு உண்டாகும் போது கர்த்தரோடு இன்னும் அதிகமா நம்ம கனெக்ட் ஆக முடியும். ஆனா துக்கமும் சோர்வும் வந்து பயப்படும் போது துக்கமும் சோர்வும் நம்ம ஆட்கொள்ளும். அது வரும்போது நம்ம சோர்ந்து போயிடுறோம், உடைந்து போயிடுறோம், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறத பார்க்க முடியாம போயிடுது. அதை பார்க்கும்படியே நம்ம கண்கள் மறைக்கப்பட்டு விட. இதுதான் சத்துருவுக்கு தேவை, இதுதான் பிசாசுக்கு தேவை. அதனாலதான் நம்ம அநேக விதங்கள்ல சோர்ந்து போக பண்ணுகிறான். சோர்ந்து போகிற எந்த காரியங்களையும் பார்த்து சோர்ந்து போகாமல் முன்னேறும்படியா கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தை கர்த்தர் சொன்னதை இவங்க கேட்டாங்க. நான் இப்ப வாசிக்கிறேன் பாருங்க, 5வது அதிகாரம் 1வது வசனத்துல, அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இதோவின் குமாரனாக சகரியா எனும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள யூதருக்கும் இஸ்ரவேல் தேவனின் நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தை இவங்க கேட்டாங்க. சூழ்நிலையை பார்க்காம இப்ப மறுபடியும் தேவாலயத்தை கெட்ட தொடங்கினாங்க. இதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, உன்னை கெட்ட தொடங்கினதும் யாரை வைத்து இந்த எதிரிகள் எல்லாம் பேசிட்டே இருந்தாங்க, தரியோன்னு சொல்ற ராஜாவை வைத்து இவர்கள் எல்லாம் பேசி கொண்டிருந்தாங்க. தரியு ராஜா கிட்ட நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறோம், உங்களை ஒண்ணும் இல்லாம பண்ண போறாரு. ஏன்னா இவங்க புறப்பட்டு வந்த போது இவர்கள் அடிமைப்பட்டிருந்த தேசத்தினுடைய அந்த பெர்ஷியன் கிங் யாரு அப்படின்னா கோரேஸ். இப்ப கோரேஸ் போய் தரியு ராஜா வந்து விட்டார். இப்ப வேற ஒரு கிங். அப்ப தரியு ராஜா கிட்ட போய் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ண போறோம், நீங்க பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க எல்லாம் பேசினாங்க. ஆனா அதே தரியு ராஜா கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் போச்சு. கம்ப்ளைண்ட் போன போது அவர் ஆராய்கிறார், இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இவங்க எதனால இதை கட்டுறாங்க எல்லாம் போய் பார்த்து பண்டக சாலையில போய் ஆராய்ச்சி பண்ணும்போது கோரேஸ் ராஜா இவங்களுக்கு ஆலயத்தை கட்டும்படியா லெட்டர் கொடுத்தது அங்க இருக்குது. அது மாத்திரம் இல்ல, இவர்கள் கட்டும்படியா அதை எல்லாம் கட்டி முடிகிறது வரை எவ்ரிடே செலவுக்கானது
எல்லாவற்றையும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த தரையூர் ராஜா கண்டுபிடிச்சு என்ன சொல்றாரு பாருங்க. எஸ்ரா 6வது அதிகாரம் 7வது வசனத்துல, தேவனுடைய ஆலயத்தின் வேலைகள் அவர்கள் செய்யட்டும், யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்தில் கட்ட கடவர்கள், யாரும் தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல, அதுக்கு அந்த அதிகாரம் எஸ்ரா 6:9 சொல்லியிருக்கு, பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலியிட தேவையான இளங்காளைகளையும் ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலான தினம் தினம் அவர்கள் சொற்படி அவங்க என்னெல்லாம் கேட்கிறாங்களோ தாழ்ச்சி இல்லாமல் கொடுக்க கடவுள், எதுவும் குறைவு இல்லாம கொடுக்கணும். இந்த எதிரிகள்லாம் என்ன நினைச்சாங்க, நம்ம எதிர்க்கும் போது அந்த தேவாலயத்தை அவங்க கட்ட மாட்டாங்க, அதோட இதெல்லாம் முடிஞ்சிரும், தேவ திட்டம் முடிஞ்சிரும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, மனிதர்கள் இது கட்டுறாங்க, இதுக்கு பின்னாடி கர்த்தருடைய கரம் இருக்கிறது அவர்களுக்கு தெரியல. கடைசியில அந்த எதிராளிகளே எதிர்ப்பே இவர்களுக்கு நன்மையாய் மாறிடுச்சு. ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ற இந்த பிரச்சனையே உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா மாறப்போகிறது. Problem going to be a blessing in your life, in your ministry, in your financial condition. இன்னைக்கு நீங்க எந்த பிரச்சனையா பாக்குறீங்களோ இதுவே உங்களுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் மாறப்போகிறது. அப்போ இப்ப தரையூர் ராஜா சொல்றாரு, நீங்க அதை தடை பண்ணாதீங்க, ஆலயத்தை கட்டுறது தடை பண்றது மட்டும் இல்ல, டெய்லி அவங்களுக்கு என்ன தேவை குறைவு இல்லாம கொடுக்கணும் அப்படின்னு இந்த எதிராளிகளுக்கு கட்டளையிடுறது மட்டும் இல்ல, யாராவது இதுக்கு எதிராய் வந்தீங்க அப்படின்னா அவர்கள் தூக்கி கொலை செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 10-11வது வசனத்துல எடுத்து வாசி பாருங்களேன். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? அவர் சொல்லி நீங்க ஒரு காரியத்தை செய்றீங்களா, அதுல நம்ம கரெக்டா இருக்கணும். கர்த்தர் சொல்லிதான் நான் இதை செய்கிறேன், நான் என்னுடைய டிசிஷன்ல எதுவும் செய்யல, கர்த்தர் சொல்லி இதை செய்கிறேன், கர்த்தர் சொல்லி இதை பேசுகிறேன், கர்த்தர் சொல்லி இந்த காரியத்தை நான் செய்கிறேன், கர்த்தர் சொன்னதுனால இந்த பிசினஸ் நான் பண்ணேன், கர்த்தர் சொன்னதுனால இதை பண்ணேன் அப்படிங்கிற உறுதி உங்ககிட்ட இருக்கும் என்றால் சூழ்நிலையை பார்த்து பயப்பட தேவையே இல்லை. பயந்து போகும் பொழுது பிசாசு எழும்புவான். நீங்கள் பயப்படாமல் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும்போது அது தெய்வ பலனாய் மாறி தேவன் உங்களுக்கு செய்து வைத்திருக்கிற தடைகள் மாறி நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். பாருங்க, இவங்க பயந்து இருந்தது வர இவ்வளவு பெரிய பிளெஸிங் இருக்கிறத இவங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனா எப்போ இவங்க பயப்படாம தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் சொன்னதை விசுவாசித்து முன்னேறி போனாங்களோ அப்ப தடை மாறினது மாத்திரம் இல்ல, ப்ராப்ளம் மாறினது மாத்திரம் இல்ல, இவங்களுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸும் கிடைச்சது, எல்லா ஆசீர்வாதமும் கிடைத்தது மட்டும் இல்ல, எதிராளிகளுக்கு அது ஒரு பெரிய எச்சரிப்பாய் மாறி போறது. யாராவது இவங்களுக்கு எதிராக வந்தீங்கன்னா தூக்கி கொலை செய்யப்படுவீர்கள் என்று எந்த தரையூர் ராஜாவை பற்றி பயமுறுத்தினாங்களோ அதே தரையூர் ராஜாவின் இடத்திலிருந்து அந்த சத்துருக்களுக்கு செய்தி வந்தது. இதுதாங்க நடக்கும். கர்த்தரை உண்மையாய் பற்றி இருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். அவர் நம்முடைய தெய்வமா இருக்கும் பொழுது யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அந்த பக்கம் 1000 பேரும் இந்த பக்கம் 10,000 பேரும் எவ்வளவு பேர் வந்தாலும் விழுந்தாலும் சரி, அவர் என் பட்சத்துல இருக்கிறது வரை ஒருவனும் என்னை அசைக்க முடியாது. அவர் எனக்காய் காரியங்களை திருப்புகிறது வரை, அவர் சொல்லி நான் காரியத்தை செய்கிறது வரை யாருமே எனக்கு எதிராக நிற்க முடியாதுன்னு தாவீது உறுதியா இருந்து, அதனாலதான் ஒரு ஆடு மேய்க்கிற தாவீது அவ்வளவு பெரிய பொசிஷன்ல வர முடிஞ்சது. இன்னைக்கு உங்களை பார்த்து கத்த சொல்லுவார், நான் சொன்னதை கேட்டு நீ தொடங்கினல்ல, நான் சொன்னதை கேட்டு அனுதினமும் முன்னேறி போகிறேன், உனக்காய் நான் நிற்கிறேன், உனக்காய் நான் காரியங்களை திருப்புகிறேன், துரிதமாய் காரியங்கள் மாறும் என்று கத்த சொல்லுகிறார். Within a week you'll see the miracle. Within a week you'll see the open doors. உங்களுக்கு முன்பா இருக்கிற தடைகள் மாறுகிறத பார்ப்பீங்க. எது பிரச்சனையா இருந்ததோ அதுவே உங்களுடைய பிளெஸிங்காய் மாறப்போகிறது. அதை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் இதை சொல்லுகிறார், இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. சில நேரங்களை நாங்க சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போனது உண்மைதான், அதற்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டு புறப்பட்டு செல்லுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு புது பலனை இந்த நேரத்துல கொடுத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. பயங்கள் மாறி போவதற்காய் நன்றி, சோர்வுகள் விலகி போவதற்காய் நன்றி, தடைகள் மாறுவதற்காய் நன்றி, புதிய ஆரம்பங்கள் உண்டாக போவதற்காய் நன்றி, புதிய காரியங்களை இவர்களுடைய வாழ்க்கையில செய்ய தொடங்கி விட்டதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீரே கூட இருந்து இதை இவர்கள் அனுபவிக்கும்படிய காரியங்களை திருப்ப போவதற்காய் நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது அப்படியே சம்பவிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். God bless you. மறந்து போகாதீங்க, உங்க பிரச்சனைகள் உங்களுடைய ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது.
God bless you.